வெல்கம் டு லவ் சைக்காலஜி தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய பொதுவான ஒரு விஷயம். அது என்னன்னா, யாராவது உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்போது, என்ன மாதிரியான உணர்வுகள் நம்மகிட்ட இருந்து வெளிப்படும்? ஒரு வலி நமக்குள்ள நிறைஞ்சிருக்கும். அதிகமான கோவம் வரும். சில நேரத்துல நாம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு கூட நமக்கே தெரியாது. இதுதான் உண்மை. நாம வாழற இந்த உலகத்துல காலையில எழுந்ததுல இருந்து நைட் நம்ம தூங்க போற வரைக்கும் நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், கம்பேரிசன், ஜட்ஜ்மெண்ட். ஆனா அதுல அதிகமா நம்மள பாதிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மத்தவங்க நம்மள பத்தி பேசுறது தான். அந்த விஷயம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத விட, அது நம்ம மனசு எப்படி அத எடுத்துக்குது? நம்ம எப்படி அதனால காயப்படுறோம்? ஒரே ஒரு சின்ன வார்த்தை கூட நம்ம மைண்ட்ல லூப்பா ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து மைண்ட்ல ஓடும். யாராவது நம்ம கிட்ட கோவமா பேசுனாங்கன்னா, இல்ல நம்மள பத்தி யாரோ ஒருத்தர் தப்பா பேசுனாங்க அப்படின்னா, நாம ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட மைண்ட்ல எப்பவுமே அந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால நாம ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். மனசளவுலயும் சரி, உடல் அளவுலயும் சரி. அத நெனச்சு நெனச்சு நம்மள நாமளே காயப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஆனா ஒரு உண்மைய நாம புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. உங்கள பத்தி யாராவது பேசுறாங்க அப்படின்றது உங்க வேல்யூவ வந்து எந்த வகையிலயும் குறைக்காது. இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த விஷயத்த நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்கள மென்டலி ரொம்ப வீக் ஆக்கிடும். நீங்களே ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால எந்த ஒரு வேலையுமே வந்து கரெக்ட்டா பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயம் எல்லாருமே டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஆ ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப், இல்ல ஹஸ்பண்ட் இந்த மாரி ரிலேஷன்ஷிப் நடுவுல, இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க நம்மள பத்தி சொல்ற ஒரு வார்த்தையில, நாம ரொம்ப உடைஞ்சு போய் ரொம்ப காயப்படுவோம். இந்த வீடியோல நான் சொல்ல வர விஷயங்கள முழுசா கேளுங்க. அதுக்கப்புறம் உங்கள யாராவது வந்து உங்கள பத்தி தப்பா பேசினாலோ, இல்ல யாராவது உங்கள வேணும்னே காயப்படுத்தணும், ட்ரிக்கர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசினாலும், நீங்க வந்து ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க காமா இருப்பீங்க. ஸோ, இதனால பாதிக்கப்படுறதுலருந்து கொஞ்சம் உங்கள நீங்களே பாதுகாத்துக்க முடியும். நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. ஒரு சின்ன ஸ்மைல் போட்டு காட்டிட்டு, நீங்க என் வாழ்க்கை தான், நான் வாழ்ற இந்த வாழ்க்கை தான் உனக்கு பதில் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. வாங்க இப்போ இத நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல் விஷயம் எல்லாமே நம்ம மனசோட விளையாட்டு தான். யாராவது உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க அப்படிங்கிறது நீங்க கேள்விப்படும்போது, அது ஆக்சுவலா உங்க ப்ராப்ளம் கிடையாது. அது உங்க மைண்ட் ரியாக்ட் பண்றது தான் ப்ராப்ளமே அந்த இடத்துல. நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரே விஷயத்த 2 பேருக்கு ஒரே நேரத்துல சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து அத வந்து இக்னோர் பண்ணிட்டு காமா எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதையே நெனச்சு நெனச்சு மனசு வலிக்க வலிக்க அவங்க அத பத்தி யோசிச்சு யோசிச்சு ஒரு மாரி டயர்ட் ஆயிடுவாங்க. ஏன் அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. ரொம்ப அதிகமா ஓவர் திங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்மள பத்தி பேசுறாங்கன்னா, அவங்க நம்மள பத்தி எப்படியெல்லாம் நெனச்சுட்டு இருப்பாங்க. நம்ம முன்னாடி இப்படி பேசுறாங்க, நம்ம காதுக்கு கேக்குதுன்னா, நம்ம இல்லாதப்போ நம்மள பத்தி யார்கிட்ட எப்படிலாம் பேசுவாங்க. இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் 2 பேருக்கு நடுவுல இருக்க வித்தியாசம். ஒருத்தர் வந்து அத ஈஸியா எடுத்துப்பாங்க. ஈஸியா எடுத்துக்கிறவங்களுக்கு அதுல காயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா அத பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கிறவங்க, அவங்களாவே அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிற மாரி ஆகிடும். இந்த மாதிரி தான் பல பேர் நம்மள்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரே விஷயத்த 2 பேர்கிட்ட ஒரே நேரத்துல சொல்லும்போது, ஏன் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மைண்ட் தான் காரணம். உங்க மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, உங்கள யாருமே வந்துட்டு எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லி, உங்கள ஈஸியா வந்துட்டு டேமேஜ் பண்ண முடியாது. உங்க மைண்ட் வீக்கா இருக்கு அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன வார்த்தை, "ச்சீ! போ" இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா கூட, அது உங்கள வந்து மொத்தமா உடைச்சிரும். "என்ன இவங்க நம்மள இப்படி பேசுறாங்களே! போ" அப்படின்னு சாதாரணமா சொன்னா கூட, அது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க அதையே யோசிச்சுட்டே இருக்கும்போது. அதனால தான் முதல் ஸ்டெப் என்ன அப்டின்னா, ரியாக்ஷன குறைக்கணும். யாராவது உங்ககிட்ட பேசுறாங்க அப்டின்னா, உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு செகண்ட் பாஸ் பண்ணுங்க. இது என்ன அஃபெக்ட் பண்ண வேண்டிய விஷயமா? அப்டின்னு நீங்க உங்களுக்குள்ள கேளுங்க. உங்க மனசே உங்களுக்கு உண்மைய சொல்லும். இந்த இடத்துல வந்து ஆ நம்ம ஹர்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இத காமா எடுத்துக்கலாம் அப்டின்னு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அந்த ஒரு சின்ன பாஸ் போதும். உங்க லைஃப்ல ரொம்ப பெரிய சேஞ்ச வந்து கொண்டு வர்றதுக்கு. நீங்க வந்து இந்த மாதிரி சின்ன விஷயத்தால பாதிக்கப்படுறதால, ஒரு சிலருக்கு வந்து ஒன் டே ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா. ஆனா, இன்னும் பல பேருக்கு என்ன ஆகும்னா, நைட் எல்லாம் தூங்க மாட்டாங்க. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆ காலையில எழுந்தாலும் ஒரு 4, 5 நாளைக்கு அவங்க மனசு இந்த ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கும். இன்னும் நான் தெரிஞ்சு என்கிட்ட ஷேர் பண்ண நெறைய பேர் வச்சு சொல்றேன். என்ன அப்டின்னா, மாசக்கணக்குல ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் யாராவது கோவமா பேசியிருப்பாங்க. ஏதோ ஒரு வார்த்தைய விட்டுருப்பாங்க. அந்த விஷயத்த நெனச்சு மாசக்கணக்குல அவங்க லைஃப்ப வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு, அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் அத சொன்ன நபரே வந்து மறந்துட்டு அவங்க லைஃப் அவங்க ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
ஆனா இவங்க டெய்லி லைஃப்ல வந்து பாதிச்சுக்கிட்டு, அதையே யோசிச்சுக்கிட்டு, சரியா சாப்பிடாம, தூங்காம, இப்படியெல்லாம் வந்து அவங்க ஹெல்த்தையுமே ஸ்பாயில் பண்ணிப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த விஷயம் உங்கள அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானா? அப்படின்னு யோசிச்சு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க பாதிக்கப்படாம இருப்பீங்க. அடுத்தது, எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. நம்ம என்ன பண்றோம் பொதுவா அப்படின்னா, யாராவது நம்மள பத்தி ஏதாவது பேசுறாங்க அப்படின்னா, உடனே போயிட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருப்போம். "இல்ல நீங்க வந்து என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க" அப்படின்னு ஆர்க்யூ பண்ணுவோம். அவங்க வந்து நீங்க சொல்றத காது குடுத்து கேட்கறதுக்கு கூட தயாரா இருக்க மாட்டாங்க. இன்னொரு சில இடத்துல வந்து ஒரு 2, 3 பேர் குரூப்பா இருந்து பேசுறாங்க அப்படின்னா, நீங்க சொல்ல வர விஷயத்தையே வந்து காது குடுத்து கேட்காம, அந்த குரூப்பா இருக்க பீப்பிள் வந்து நீங்க பேச வர்றதையே அவாய்ட் பண்ணிட்டு, உங்கள இக்னோர் பண்ணிட்டு, அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இல்லாத மாதிரியும் ஆகிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ரோட்ல எல்லாம் குதிரை இல்லன்னா யானை ஏதாவது நடந்து போகுது அப்படின்னா, தெருவுல இருக்க எல்லா நாயும் சுத்தி சூழ்ந்து நின்னு குரைச்சுக்கிட்டே இருக்கும். யானை ஒவ்வொரு நாய்க்கும் வந்துட்டு நின்னு, அது வந்துட்டு பயந்த மாதிரியோ, இல்ல வந்துட்டு தும்பிக்கை தூக்கியோ எதுவுமே பண்ணாது. அது பாட்டுக்கு அது வழியில போயிட்டே இருக்கும். கொலைக்கிற நாய் கொலைச்சுட்டே இருக்கட்டும் அப்டின்ட்டு. ஆமா தானே? அதே மாதிரி யாராவது நம்மள பத்தி தப்பா பேசினாலும், நாம நம்ம பாதையில போயிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அதே மாதிரி நீங்களும் எப்பவும் இருக்கணும்ன்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லணும் அப்டின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்காதீங்க. உங்க எனர்ஜிய நீங்க ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா உங்க லைஃப வந்து நீங்க பில்ட் பண்றதுல உங்க எனர்ஜிய யூஸ் பண்ணுங்க. இப்போ உங்கள பார்த்து பேசிக்கிட்டு இருக்க வாயெல்லாம் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க வந்து உங்க லைஃப்ல வந்து பெரிய ஆள் ஆகணும். ஏதாவது அச்சீவ் பண்ணணும். நீங்க வந்து ஏதாவது சாதிக்கணும். அந்த மாதிரி சாதிச்சு நீங்க வந்து பெஸ்ட் ரிப்ளேவா குடுங்க. நீங்க சாதிச்சு நின்னு ஒரு இடத்துல இருந்தாலுமே, அப்போ பேசின வாயெல்லாம் என்ன பேசும்? இவங்க எப்பவே வந்து சாதிப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இவங்க வந்து பெரிய ஆளா வருவாங்கன்னு அப்பவே எனக்கு தெரியும்னு வாய் மேல கை வச்சு அப்பவும் பேசதான் செய்வாங்க. ஸோ அதனால நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு உங்க வேலைய நீங்க பார்த்துட்டு, உங்க லைஃப்ல நீங்க மேல போறதுல மட்டும் கவனத்த செலுத்துங்க. அடுத்தது நம்பர் 3 நோ சொல்ல கத்துக்கோங்க. நம்மள மாதிரி நல்ல மனசு இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவோம் பொதுவா? ப்ளீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். யாராவது உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க அப்டின்னா, "நான் நல்லவன், அப்படியெல்லாம் கிடையாது. நான் இந்த மாதிரி தான்" அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவங்க உங்கள பத்தி தப்பா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க, இல்லையா? ஆனா அது ஒரு ட்ராப்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. இந்த உலகத்துல மனிதர்களா பொறந்த நாம, நம்மள சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணோம் அப்டின்னா, நம்மளோட வாழ்க்கைய நம்மளால ஒழுங்கா வாழவே முடியாது. அதனால நீங்க யாரையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. யாராவது உங்க பீஸ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்டின்னா, சைலன்ட்டா டிஸ்டன்ஸ்ல வச்சுட்டு, நீங்க வந்துட்டு மூவ் ஆன் பண்ணி போங்க. அதுதான் உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட புரொடெக்ட் பண்ணும். நோ சொல்றது தப்பே கிடையாது. உங்களுக்கு எந்த கில்ட்டும் இருக்க வேணாம். அது உங்களோட பவுண்டரியா இருக்கணும். அடுத்தது லெட் கோ. நம்ம மைண்ட்ல அன்னெசெசரியா நெறைய விஷயங்கள கேரி பண்ணிட்டே இருப்போம். அவன் என்ன சொன்னான்? இவங்க என்ன நெனச்சாங்க? இவங்க ஏன் நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்க? இவங்க நம்மள பத்தி அன்னைக்கு ஒரு நாள் இப்படி சொன்னாங்களே! இது எல்லாம் ஒரு லக்கேஜ் மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து ஒரு பெரிய வெயிட்டா இருக்கும். உண்மையா சொல்றேன். இந்த லக்கேஜ வந்து நீங்க கேரி பண்ணிட்டு தூக்கிட்டு போறீங்க அப்படின்னா, நீங்க ரொம்பவே டயர்ட் ஆயிடுவீங்க. லைஃப்ல உயரணும், ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான அன்னெசெசரி தாட்ஸ ட்ராப் பண்ணணும். மைண்ட் லைட்டா இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து ஃபாஸ்ட்டா மூவ் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள மண்டையில போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஏத்தி ஏத்தி நீங்க வந்து மண்டைய குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க. நிம்மதியா இருக்க ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விஷயங்கள இந்த காதுல வாங்கி, அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருங்க. இது சொல்றது கஷ்டம் தான். ஆனா இத வந்து பிராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா, வாழ்க்கையில உங்கள மாதிரி நிம்மதியான பெர்சன் யாருமே இருக்க முடியாது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம். உங்க வாழ்க்கையில யாராவது உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க, ஏதாவது ஜட்ஜ் பண்றாங்க அப்டின்னா, நீங்க எதுக்கும் வந்து நின்னு விளக்கம் குடுத்துட்டே இருக்காதீங்க. ஏன்னா நீங்க ஒண்ணும் கிரிமினல் கிடையாது. நீங்க ஒண்ணும் பெரிய கொலை குத்தம்லாம் பண்ணிடல. இந்த உலகம் வந்து கோர்ட் கிடையாது. அப்டின்னா எக்ஸ்ப்ளைன் ஏன் பண்ணணும்? நீங்க எதுவுமே தப்பே பண்ணல. உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. அவங்க உங்க மேல தூக்கி போடுற பழி எல்லாம் ஒரு குப்பை மாதிரி உங்க மேல போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல எதுக்குமே உங்களுக்கு சம்மந்தமே இல்ல அப்டிங்கிறப்போ, எதுக்கு அங்க நீங்க நின்னு விளக்கம் குடுத்துட்டு உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்ணணும்? உங்கள புரிஞ்சுக்கிறவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையே படாது. புரிஞ்சுக்காம உங்கள பத்தி தப்பு தப்பா ஏதாவது சொல்லணும், ப்ளேம் பண்ணணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் உங்கள பண்ண வச்சு உங்கள டயர்ட் ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. நீங்க எவ்ளோ தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலுமே அவங்க உங்கள நம்ப போறதே கிடையாது. அதனால ஸ்மைல் பண்ணிட்டு மூவ் ஆகிடுங்க. அதுதான் மெச்சூரிட்டி. அடுத்தது ஃபோக்கஸ். இந்த உலகத்துல மனுஷனா பொறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கோல் கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஒரு கோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, கிரிட்டிசிசம் வராதா? கண்டிப்பா வரதான் செய்யும். நீங்க வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு திங்க் பண்றீங்க அப்படின்னா, 4 பேர் பேசதான் செய்வாங்க. அது நார்மல். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க ஃபோக்கஸ வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. உங்க கவனத்த சிதற விடக்கூடாது. மத்தவங்க பேசுறதுல ஃபோக்கஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா,
நீங்க போற பாதையில வந்துட்டு நீங்க வழியிலேயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவீங்க. நீங்க பண்றத நிறுத்திடுவீங்க. நீங்களும் அடுத்தவங்கள பத்தி புரளி பேசாம, அடுத்தவங்கள பத்தி பின்னாடி பேசாம, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையில, உங்க கோல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி, நீங்க உங்க வழியில கரெக்ட்டா போயிட்டே இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க கோல நீங்க சீக்கிரமாவே அடைய முடியும். ஏன்னா, நீங்க வந்து உங்க கோல் உயர்வா இருக்கு. அதுல மட்டும் உங்க ஃபோக்கஸ் இருக்குன்னும்போது, சீக்கிரமா உங்க வாழ்க்கையில சக்சஸ் வரதான் போகுது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, உங்க லைஃப்ல நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். மத்தவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத வச்சுலாம் நீங்க உங்கள ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அது அவங்களோட ஒப்பீனியன் அவ்வளோதான். ஆனா அது வந்து உண்மை கிடையாது இல்லையா? உங்க லைஃப் ஸ்டோரிய எழுதுறதே நீங்க தான். அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க உங்கள பத்தி ஏதாவது தப்பா பேசுறாங்கன்னும்போது, உங்க வாழ்க்கை ஸ்டோரி இதுக்கு முன்னாடி மோசமாவே இருந்திருந்தாலும், இதுக்கப்புறம் வாழக்கூடிய வாழ்க்கைய உங்களால மாத்தி எழுத முடியும். உங்க கையில தான் இருக்கு உங்க வாழ்க்கை. எல்லாரோட வாழ்க்கையுமே வந்து கடவுள் எனக்கு ஏன் இப்படி சோதனை குடுத்தாரு? கடவுள் ஏன் எனக்கு இத குடுக்கல, அத குடுக்கலன்னு சொல்றத விட்டுட்டு, கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சோம் அப்டின்னா, கடவுளுமே நமக்கு உதவி பண்ணுவாங்க. வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க இழந்தது எல்லாத்தையுமே விட்டுருங்க. வந்தது வரட்டும், போனது போகட்டும். அவ்வளோதான். ஆனா இதுக்கப்புறமும் வாழ்க்கை இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில, நம்ம வேலையில நம்ம ஒழுக்கமா, கவனமா, டிசிப்ளினா கவனத்த சிதற விடாம ஒரு வேலையில கான்சன்ட்ரேட் பண்றோம் அப்டின்னா, அந்த வேலையில நம்மள அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது. அந்த வேலையில நீங்க தான் கிங், நீங்க தான் குயின். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற விஷயத்த தவற விட்டுறாதீங்க. நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி, ஒழுக்கத்த கடைப்பிடிச்சோம் அப்டின்னா, நம்ம கையில இருந்து யாராலயும் அத பறிக்க முடியாது. உங்கள பத்தி மத்தவங்க பின்னாடி பேசுற பேக்கிரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுங்க. மெயின் ஸ்டோரியில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. யாராவது உங்கள மோசமா நடத்துறாங்க அப்டின்னா, அதையே நெனச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அத வந்து உங்க வாழ்க்கையில முன்னேறுறதுக்கான ஃபியூயலா யூஸ் பண்ணுங்க. அவங்க பேசுறதுக்காக நீங்க ப்ரூவ் பண்ணணும் அப்டின்னு பண்ணக்கூடாது. நீங்க உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில க்ரோ ஆகுறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் அவங்களுக்கான ஆன்சர். மனதளவுல காயப்பட்டுருக்கீங்க அப்டின்னா, உங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒரு சகோதரியா ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்றேன். இந்த உலகத்துல இருக்க எல்லாரையுமே நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. எல்லாரும் உங்கள புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமா இருக்கிற ஏதாவது ஒரு நபர் இருக்கலாம். ஆனா, அவங்க இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்களான்னு கேட்டா, அதுவுமே பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஆனா, நீங்க உங்கள கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்கள முழுசா நம்பணும். நீங்க உங்கள சுத்தி இருக்க யார நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க உங்கள நம்பணும். நீங்க உங்க வாழ்க்கை பாதையில ஸ்ட்ராங்கா நிக்கணும். யாராவது உங்கள பத்தி பேசுனா, சின்னதா ஒரு ஸ்மைல் சிரிச்சுட்டு கடந்து போயிடுங்க. "என் வாழ்க்கை தான் உனக்கு பதில்" அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க. ஒரு நாள் அவங்களே வந்து உங்கள பாராட்டுற மாதிரி பேசுவாங்க. நீங்க ப்ரூவ் பண்ணலாம் தேவையில்ல. நீங்க எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் உங்க வாழ்க்கையில வளர்ந்து க்ரோ ஆனா மட்டும் போதும். நார்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிஸார்டர் பத்தி நெறைய பேரு வீடியோ வந்து அடுத்தது போட சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல போடுறேன். கொஞ்சம் எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தனால, என்னால ஒரு 7, 8 நாள் வீடியோ போட முடியல. அதுக்காக சாரி. இதுக்கப்புறம் சேனல்ல கன்டினியூஸா வீடியோ போடுறேன். நெறைய பேர் நெறைய விஷயம் கேட்டிருந்தீங்க. வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியது மாதிரி. உங்க வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும், வாழ்க்கையில அடுத்தது என்ன பண்றதுன்னே தெரியாம நெறைய பேரு போராடிட்டு இருக்கீங்க. உங்க கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். என்னால லாஸ்ட்டா பண்ண ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். நீங்க எல்லாரும் டவுட்ஸ் கேட்ட எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோஸ் நான் வந்து சீக்கிரமா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராங்கா இருங்க, தைரியமா இருங்க எல்லாருமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கைய மேம்படுத்தக்கூடிய நெறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும். ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாவும், நீங்க மன ரீதியாவும் வளர்றதுக்கு இந்த சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவ பார்த்ததுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில உங்க குரோத்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க வின் பண்ற வரைக்கும் நான் உங்களோட கண்டிப்பா இருப்பேன். ஸோ எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருங்க. உங்க தைரியத்த கைவிட்றாதீங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.